வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாம, கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாம, கம கமன்னு வாசத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டிலையே எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். பூண்டை தோலை உரிச்சிட்டு ஒரு தடவை தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கங்க. அதை காட்டன் துணியில் ஈரம் இல்லாமல் தொடச்சிருங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மெஷரிங் கப்பில் அரை கப் எடுத்துக்கங்க. மிக்ஸி ஜாரும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கங்க. இஞ்சியையும் தோலை சீவிட்டு ஒரு தடவை நல்லா அலசி எடுத்துட்டு ஈரப்பதம் இல்லாமல் துணியால் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதுலேயும் அரை கப் அளந்து எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு ரெண்டையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் வினிகர், அரை டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில், இது எல்லாத்தையுமே சேர்த்து நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணியே ஊற்ற தேவையில்ல. நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு அரைச்சிங்கன்னா ஈஸியாக அரைக்க முடியும். வினிகர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவாக செயல்படும். இந்த மாதிரி ஒரு நாள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி சமைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தேவைப்படும் போது சட்டுன்னு எடுத்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சதுக்கப்புறம் ஈரம் இல்லாத கிளாஸ் பவுலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரொம்பவே சுலபமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.